இப்போது நம்ம ஒரு ஊருக்கு போகணுன்னு பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு பஸ் ஏறுறோம். நம்ம போக வேண்டிய ஊருக்கு போகிற பஸ்ஸை விட்டுட்டு மாற்றி ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுதான் சரியான பஸ்ஸுன்னு நினச்சிட்டு நம்மளும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ திடீர்னு நமக்கு தெரிய வருது, இல்லை இது நாம் போகிற ஊருக்கான பஸ்ஸு கிடையாது, நம்ம மாற்றி ஏறிட்டோம் அப்படின்னு தெரிய வருது. அப்போ என்ன பண்ணுவீங்க? சரி பஸ்ஸு எங்கேயாவது நிற்கும், இறங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பீங்களா? உடனே சொல்லிவிட்டு அந்த பஸ்ஸை விட்டு இறங்கணும்ல. எவ்வளோ சீக்கிரம் நம்ம இறங்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நாம் போக வேண்டிய ஊருக்கான பஸ்ஸை பிடிச்சி நம்ம போக முடியும். எவ்வளோ தூரம் அந்த பஸ்லேயே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்களோ அவ்வளவு நேரமும் காசும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு சிலர்கிட்ட பழகுவோம், நல்லவங்க நினச்சி பழகுவோம், இவங்க நமக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நினச்சி பழகுவோம். ஆனால் பாருங்கள், திடீர்னு அவங்க சரியில்லை, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தெரிய வரும். அப்போ என்ன பண்ணணும்? உடனே ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். இல்லை எப்படிரா அவங்கக்கிட்ட சொல்கிறது, திடீர்னு நம்ம போய் எப்படி நம்ம சொல்ல முடியும், இவ்வளோ நாள் பழகிட்டோமே அப்படின்னெல்லாம் யோசித்தோம் அப்படின்னா அதனால் பாதிக்கப்பட போகிறவங்க யார்? நாம் தானே. அப்போது தப்பு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த உறவை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடணும்.